2026 சட்டமன்ற தேர்தல் களம் இப்போதே அனல் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தடுத்து வெளியிட்டு வரும் அதிரடி தேர்தல் அறிக்கை அறிவிப்புகள் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா ஆதி திராவிடர் சமூக இளைஞர்களுக்காக அவர் கொடுத்திருக்கும் அந்த ஒரு ஸ்பெஷல் வாக்குறுதி என்ன? ஆண்களுக்கும் அரசு பேருந்தில் இலவச பயணமா? ரேஷன் கார்டு இருந்தாலே 10,000 ரூபாயா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? வாங்க முழுசா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சட்டம் அண்ட் வினோத் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக வெளியிட்டு வரும் அதிரடி வாக்குறுதிகள் பத்தி தான். ஆதி திராவிடர் மக்களுக்கான ஸ்பெஷல் திட்டங்கள்ல ஆரம்பிச்சு இன்று வெளியான பிரேக்கிங் அப்டேட்ஸ் வரைக்கும் A to Z முழுசா அரச போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல ஆதி திராவிடர் சமூக மக்களுக்காக அதிமுக தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். அம்மா இல்லம் திட்டம் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான வீடு கட்டும் திட்டத்தை EPS அறிவிச்சிருக்கார். இதன்படி நிலமற்ற வீடற்ற ஏழைகளுக்கு இலவச கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். இதுல மிக முக்கியமான ஹைலைட் என்னன்னா, ஆதி திராவிடர் சமூகத்தை சேர்ந்த பல இளைஞர்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து வர்றாங்க. அவங்க திருமணத்திற்கு பிறகு தனி குடித்தனம் போக நினைச்சா நிலம் வாங்கி வீடு கட்டுவது மிகப்பெரிய சவாலாக இருக்கு. அந்த சவாலை தீர்க்கும் விதமாக அரசே நிலம் கையகப்படுத்தி அந்த இளைஞர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வீடுகளை கட்டித்தரும் என்ற மிக முக்கியமான வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது SC சமூக மக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. அடுத்ததா இன்று வெளியான மிக முக்கியமான பிரேக்கிங் அப்டேட். திமுக ஆட்சியில அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி, சொத்து வரி, குடிநீர் கட்டணம் மற்றும் மின் கட்டணம் கடுமையாக உயர்ந்துள்ளதா எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கார். இந்த விலைவாசி உயர்வை ஈடுகட்டும் விதமாக அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக தலா ரூபாய் 10,000 வழங்கப்படும் என்று ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அது மட்டும் இல்லாம வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செஞ்சுட்டு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2,000 மற்றும் 12ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு மாதம் ரூபாய் 1,000 உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. இது மட்டுமா, முதல் கட்ட தேர்தல் அறிக்கையில் அவர் அறிவிச்ச சில திட்டங்கள் ஆளுங்கட்சியையே திரும்பி பார்க்க வச்சிருக்கு. அதோட சுருக்கத்தையும் பார்த்துருவோம். குலவிளக்கு திட்டம். குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1,000 பத்தாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தா அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் மாதம் ரூபாய் 2,000 நேரடியாக பேங்க் அக்கவுண்ட்ல செலுத்தப்படும். அம்மா இருசக்கர வாகன திட்டம். பெண்களின் வேலை வாய்ப்பை ஊக்குவிக்க 5 லட்சம் பெண்களுக்கு 2 வீலர் வாங்க தலா ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும். ஆண்களுக்கும் இலவச பயணம். மகளிருக்கு மட்டுமில்லைங்க, அரசு நகர பேருந்துகளில் இனி ஆண்களுக்கும் இலவச பயணம். 100 நாள் வேலை திட்டம் உயர்வு. கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த 100 நாள் வேலை திட்டம் இனி 150 நாட்களாக உயர்த்தப்படும். மீனவர்களுக்கான உதவித்தொகை. மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை ரூபாய் 8,000 ரூபாய் 12,000 உயர்த்தப்படும். இந்த வாக்குறுதிகள் எல்லாமே சாமானிய மக்களை நேரடியா ஈர்க்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா மாநிலத்தோட தற்போதைய நிலைத்து நிலையில இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற சட்ட மற்றும் பொருளாதார ரீதியான விவாதங்களும் ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. இதுக்கு பதிலளித்த அதிமுக தரப்புல மத்திய அரசிடம் சிறப்பு நிதி தொகுப்பு பெற்று இதெல்லாம் செயல்படுத்துவோம்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. 2026 தேர்தல் களம் இப்பவே பரபரப்பாகிடுச்சு. எடப்பாடி பழனிசாமியின் இந்த அதிரடியான தேர்தல் அறிக்கைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கான இலவச வீடு மற்றும் 10,000 ரூபாய் கருணை தொகை வாக்குறுதிகள் தேர்தல்ல மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமா? உங்களுடைய பொன்னான கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அரசியல், சட்டம் மற்றும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தொடர்ந்து சட்டம் அண்ட் வினோத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.